தெரியுமோ வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ளை வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணை கட்டுதே. இருக்கட்டும்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுட்டு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். லட்சுமி, பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரம் வாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். யோ, பாத்து போயா. பஸ் பாத்து தான் போறேன். ஸ்டாப். ஆறாவா பஸ் மணிக்கிறது? நிறுத்தியா? நீயா? மணினே, ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ணே. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ணே. வாமா. பாத்து மெதுவா ஓடி வா. வா. மணியா, இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணியா கோச்சுக்கிறார்ல. ஏமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா? ஐயோ, மறந்துட்டேனா? ஐயோ, ஒரு நிமிஷம். இத எடுத்துட்டு வந்துறேன். விசில குடுத்துட்டு பாப்பா. விசில கொடுத்தா பஸ் எடுத்துருவீங்களே. என்ன என்னாலே நம்ப முடியல. என்ன மரியாதைடா. வேலு, குட் மார்னிங். இந்தமா லஞ்ச். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு, நான் சொல்றது ஒரு இந்தமா. ஏமா, குடை எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா நீ? என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா. ஆமா, பெரிய விசில். இந்தயா. பார், நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி, பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்லை நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி. தங்கச்சியை பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா, என்னடா நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ, அதான் இந்த சேரா. டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய், 10 தடவை பார்த்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. இந்த பார், ஆளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே, பாப்பா. சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா, டிசைன் சூப்பரா இருக்கு. போடா. அண்ணே, என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணே பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ். தெருவா பல்பு என்னடா விக்கிறேன். சத்தா? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல. போடா, கிளம்புடா. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய், சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டால் நம்ம முகலைக்கு வாங்கி போறோம். டேய், Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. எது கழுவுடா. வந்த புதுசு அதானே செஞ்ச. கொஞ்சம் அழகா இருந்தா பொறுக்காதுடா உங்களுக்கெல்லாம். டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ. நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விற்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்திலாம் விற்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தம் இதான். இதுக்கு பேர் கம்பெனி. இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணி தைக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற 2. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்துப்புட்டு கிராப் வெட்டினது யாரு? என் தாத்தா. முத இந்த பழனியில பேண்ட் போட்டது யாரு? அது இல்லப்பா, முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனியில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை, நான். ஏதோ என் நேரம். அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்துக்கு திரியறேன். பழனி, வர்ற ஆத்திரத்துக்கு விஷம். ஓகே, எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்றதுதான் பெல் அடிச்சா? போலாம். இரு. அதுல பாட்டி,
நாங்கள் இந்த ரேடியோ டியூப் லைட்டு ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறோம். நீங்கள் முதல்ல அட்வான்ஸாக 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருள்லாம் வேணும்னு சொல்கிறீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமாம். இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி, இதை நீங்கள் வாசல்லே சொல்லியிருக்கலாமே. இதை நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சே, சரியான இடக்கு தெரியும் வந்துருக்கு போலக்கு. வா வேலை வரத்துக்கு போலாம். ஐயோ, என்ன 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 இல்லடா, எடக்கு புடக்கான தெருக்கு 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா, தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டியூப் லைட்டு எரியுமா? பிரமாதமா அறியா. எங்க எரியல? ஆத்தி, இது என்னது? ரேடியா பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? டாய், உன்னைய டாய். யோக்கிய பயல, யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன்? வா, உன் கிறண்ட காலை வெட்டுறேன். திருத்தணி முருகன், பழனி. தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. ஏய், நிறுத்துடா. ½ hour இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல்ல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற. போயா, ½ hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும் வேண்டியா? சரி. டேய், பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாவே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. முருகா, நில்ல முருகா. ஏன் நிக்கணும்? ஆக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பார்க்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நடக்கட்டும். முருகா, ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், 1க்கு 1 தான் நம்ம கல்ச்சர். 1க்கு 2ங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏன் கிளவி, இதெல்லாம் நான் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல. உலகத்துல எல்லாமே 2 தான்டா. பூமிக்கு துருவ 2, பரப்புக்கு சாதி 2, பொண்ணுக்கு வீடு 2, வீட்டுக்கு வாசல் 2, மனுஷனுக்கு கண்ணு 2, கை 2, காலு 2, காது 2, உள்ள இருக்க கிட்னி கூட 2. என் பேரனுக்கு 2 இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் கிளவி, என்ன முருகன் கூட பார்க்காம கை சரசம்? இப்படி வழியேற்ற முட்டாளா இருந்தா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்ணும். நிப்பாட்டு. விளையாட்டுக்கா? எனக்கு தாறுமாறா கண்ணை கட்டுது.